அந்த மார்க்க ரீதி விடயங்களை அல்லாஹ் எனக்கு தெளிவு தந்த பின்னால் மார்க்கமாக காட்டி தந்துட்டானே, இதை செஞ்சா உன்னோட ரப்போட பேச்சு கேட்டவனாக நீ அடைவி, இதை செஞ்சா உனக்கு அல்லாஹ் கூலி தருது அன்றதெல்லாம் எனக்கு தெளிவாக்கி விட்டானே. எதுக்காக? உன்னோட இறக்கம் உள்ளவன் சொல்லித்தான், உனக்கு ஒரு அருளின் வாசலை திறக்கிறதுக்குத்தான், உனக்கு அல்லாஹ் கிட்ட நெருக்கமாக்குற பாதைகளை ஒன்றுக்கு பின்னால் காட்டிக்கொண்டே இருக்கான். எத்தனையோ மக்களுக்கு இந்த அருள்கள் பாக்கியமாகவில்லை, இந்த நன்மைகள் பாதைகள் தெரியவில்லை, இந்த ஆதாரங்கள் உணரவில்லை. அல்லாஹ் எங்களுக்கு உணர வச்சு தெரிய வச்சு காட்டி செயல்படுற சூழலை தந்து இப்ப என்ன நடக்குது? எங்களுக்கு இஷ்டம் இல்லை. உலக சாட்டுகள், உலக பொடுப்போக்குகள் என்னை இதிலிருந்து தடுக்கும் என்றால் நிச்சயமா சகோதரி அல்லாஹ் பயப்படுகிற கடவுள். இதுதான் அல்லாஹ் சொல்லலாம், நீ அல்லாஹ்க்கு வெற்றி கொடுப்பீர்கள். இப்ப என்ன வெற்றி கொடுக்கிறீங்க? தெரிஞ்சதை செயல்பாடு, அதுதான் வெற்றி. தெரிஞ்ச மார்க்கத்தை செயல்பட்டு வாழு, அதுதான் வெற்றி. பெரிய யுத்தம் செய்கிறதோ போராடுவதோ, எந்த மார்க்கத்தை என் ரப் எனக்கு தெளிவாக என் இதயத்திலே பதியத்தில பாக்கியமாக்கினானே, என் இதயத்தை திறந்து விட்டானே, என் கண்ணை வெளிச்சமாக்கி விட்டானே, இந்த வாழ்க்கையிலே அதை விளங்குகிற சூழலை தந்து விட்டானே. இது எல்லாருக்கும் உள்ளதல்ல. எத்தனையோ மக்களுக்கு இந்த வெளிச்சங்கள் காணவில்லை, இந்த ஆதாரங்கள் தெரியவில்லை, இந்த பாதைகளை அவன் காணுவதற்கே பாக்கியம் இல்லாதவனாக காணல் இருட்டிலையும் வழிகேட்டிலையும் பிடிவாதத்திலையும் அன்ற அல்லாஹ் என்னை காப்பாற்றி விட்டானே, என்னை அதில் சுத்தமாக்கி விட்டானே. இப்ப இதுக்கு கொடுக்கும் வெற்றி என்னது? நான் அதை செயல்பட வேண்டும். எனக்கு அல்லாஹ்க்கு முன்னால என்னுடைய கடன் என்னது? அல் அமலு பிஹி, அதை செயல்படுறதுனா தான் அது கொடுக்க வெற்றி. அவ்வாறு நான் நடந்து விட்டேன் என்றால் அவன் என்ன சொல்வான்? உனக்கு நான் வெற்றியை தருவேன்.